ஹாய் வியூவர்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரை செய்யலாம். ஃபஸ்ட்டு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது வந்து நல்லா காயட்டும். அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 வரமிளகா வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நான் வந்து 2 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க காரத்துக்கு. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்குது. பொதுவாகவே வந்து நம்ம இந்த வெந்தயக்கீரை வந்து வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா அது வந்து கசப்பாக இருக்கும் சாப்பிட்றப்ப அப்படின்ட்டு. ஆனால் வந்து அது ரொம்ப நல்லது. 2வது வந்து நல்லா இருக்குங்க. அந்த கசப்போட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போடுறப்ப இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வந்து நீங்கள் முடிஞ்சளவு சாப்பிடுங்க. உடம்புக்கும் வந்து கசப்பு வந்து வேணும் தானே, அதுவும் நல்லது தான். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அடிக்கடி இல்லைனாலும் எப்போவாச்சும் ஒரு டைம் சாப்பிடுங்க. நான் வந்து இது எங்கே கிடச்சாலும் விட மாட்டேங்க, தேடி பிடி. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கீரையை போட்டுக்கலாம். நான் வந்து வெந்தயக்கீரையை வந்து ஒரு 2-3 டைம் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா வந்து வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொல கொலன்னு ஆகிடும். தெளித்து மட்டும் விடுங்க போதும். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெங்காயம் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். கீரை வந்து நல்லா கழுவிக்கோங்க. 2 டைம்ன்றது 3 டைம் கழுவிக்கோங்க. ஏன்னா மண் நிறையா இருக்கும். நல்லா கழுவிட்டிங்கன்னா சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லைன்னா மண்ணாக இருக்கும். இப்போ வந்து இது நல்லா வேகட்டும். கீரை நல்லா வெந்துட்டுருக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது அதில். இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகட்டும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஃபுல்லாக இஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெந்தயக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி. அதனால் எல்லோரும் சாப்பிடுங்க. கசப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு